friends, assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. ரமஜான் வந்துச்சுன்னு சொன்னால் இஃப்தாருக்கு தேவைப்படுற ஆகவும் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் சமோசா ரெசிபி. வாங்க நான் இந்த சமோசா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு வீட்டிலையே ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் இந்த சிக்கன் சமோசா ரெசிபி. வாங்க செய்வோம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கொள்வோம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக விட்டுக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2-3 கார்லிக்ஸ் எடுத்து அது சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் ரா ஸ்மெல் போக்காட்டியும் கொஞ்சம் நான் இதை சாட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் இது ரெண்டையுமே நான் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி 2 பிக் ஆனியன்ஸ் எடுத்து அதையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ 2 க்ரீன் சில்லி எடுத்து அதையும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு போதுமான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சமோசாவுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரை கீமா தான் வேணும். ஸோ அதனால் இதுக்கு வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொண்டா ஓகே. ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே சமோசாவுக்கு ஒரு ட்ரை கீமா தான் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். ஏற்கனவே இந்த லாஸ்ட் லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சமோசா ஷீட்ஸ் எப்படி செய்கிறேன்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிப்பீங்கன்ட்டு. அதே ஷீட்ஸ் தான் இது. இப்போ நான் அதே ஷீட்ஸில் தான் இப்போ சமோசா செஞ்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் அன்றைக்கி செஞ்ச எல்லா ஷீட்ஸ்லையுமே செய்யலை. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 ஷீட் தான் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் எல்லாம் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ரம்ஜான் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் சைட்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டையுமே நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளிட்டு மிட்லால் ஒரு கட் போட்டு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த பீஸ் எடுத்து நாங்கள் இதில் கீமாவை அப்படியே வச்சுக்கொள்ளணும். மடிப்பு வராத மாதிரி ஒரு மிடில் மாதிரி வச்சுக்கொள்ளணும். நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிடில் பார்ட்டில் மாதிரி நாங்கள் கீமாவை செட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கார்னர் அப்படியே எடுத்து கீமாவுக்கு மேலே செட் பண்ணிக்கொள்ளணும். கணக்காக கீமா எல்லாம் உள்ளுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிட்டு திருப்பி மறுபக்கத்துக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கொள்ளணும். சமோசாவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த பாக்கெட்ஸில் இன்னும் கொஞ்சம் இடம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கீமா போட்டு எங்களுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்னும் கொஞ்சம் மைதா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் இதில் போட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த துண்டு அப்படியே
இந்த சைடுக்கு மடித்து அப்படியே பக்கத்தை க்ளோஸ் பண்ணிக்கொண்டா சமோசா ரெடி. ஓகே, நாங்கள் இப்போ இந்த சமோசாவை இந்த பிளேட்க்கு நாங்கள் செட் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் இப்போ இன்னொரு சமோசாவும் இதே மாதிரி செஞ்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ நான் சமோசாஸ் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கடாய்க்கு ஆயில் எடுத்து ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ள நாங்கள் சமோசா போட்டுக்கொள்ளணும். ஆனால் கேஸை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏண்டா இந்த ஷீட்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். நல்லா அப்படியே திருப்பி திருப்பி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகின பிறகு திருப்பி நெக்ஸ்ட் சைடு போட்டுக்கொண்டா சரி. இதே மாதிரி கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் சமோசா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமோசா ரெசிபி வந்து உங்களுக்கு 1 ஹவர்லேயே செஞ்சு கொள்ளலும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஷார்ட் ஹிட்ஸ் நான் நினைக்கிறேன் சமோசாவாக தான் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி இந்த இஃப்தார் டைமை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக்கில் ரமஸான் வந்துடும். அதுக்கு இன்னும் இஃப்தார் ரெசிபிஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் சாஸோட இந்த சமோசாவை சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இஃப்தார் ரெசிபியோடு சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் முபாரக்.